நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? நல்ல கையை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்க போகிறோம். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறோமோ அங்கெல்லாம் அவர் வரார். ஆண்டவர் சொன்னாரு, 2-3 பேர் என் நாமத்தில் கூடி இருந்தாலே அங்கே நான் வருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே ஏசப்பா, இந்த 2வது நாள் கூட்டத்திற்கு நாங்கள் மனதார வரவேற்கிறோம் சொல்லி வாயை திறந்து நல்ல கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, நல்ல கையை தட்டி உற்சாகத்தோடு அப்பாவுடைய மகிமை இறங்கி வரட்டும். ராஜாவினுடைய மகிமை இறங்கி வரட்டும். ஒரு தெய்வீக மகிமை இறங்கி வரட்டும். உன்னதமானவருடைய பலன் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரி இரத்தத்தை இந்த எல்லை எங்கிலும் நான் தெளித்து ஜெபிக்கிறேன். கல்வாரி இரத்தத்தை இந்த எல்லை எங்கிலும் நான் தெளித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆமா, ஆமா. வாயை திறந்து ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. இந்த வளாகம் முழுவதிலும் அவருடைய ஆளுகை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். அவருடைய ஆளுகை இறங்கி வரட்டும். அவருடைய தெய்வீக மகிமை இறங்கி வரட்டும். அவருடைய தெய்வீக ஆளுகை இறங்கி வரட்டும். நல்ல கையை தட்டி உற்சாகத்தோடு, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. Thank you wonderful Jesus. Hallelujah, hallelujah. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அபாத்திரர்கள், நாங்கள் தகுதியற்றவர்கள் என்ற பொழுதிலும் உம்முடைய இரக்கம், கிருபை, பலன், ஆளுகை எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படி உம்மை நாங்கள் அழைக்கிறோம், அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளில் என்னை வெறுத்தேனையா. உம்தயை பெரிதையா, உம்தயை பெரிதையா, உம்தயை பெரிதையா, உம்தயை பெரிதையா. அன்பே, 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம், ஆனந்தமே. அன்பே, 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம், ஆனந்தமே. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியார். அவர் நம்மில் அன்பு கூர்ந்தபடியினாலே நம்மை தாமே வெறுத்தவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளில் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளில் என்னை வெறுத்தேனையா. உம்தயை பெரிதையா,
என்னே உம்தயை வெறிரையா, உம்தயை வெறிரையா, என்னே உம்தயை வெறிரையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. Jesus. Amen. Amen. பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன். உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அனைத்தீரன்பாலே, எனையும் அனைத்தீரன்பாலே, அனைத்தீரன்பாலே, எனையும் அனைத்தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக, இரக்கத்திற்காக, கிருபைக்காக, தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னியும். உம்முடைய மாறாத தயவு, மகத்துவமான நாமம் எங்கள் மத்தியிலே மகிமை அடையட்டும். இந்த 2வது நாள் கூட்டத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. வந்த பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும். அடியேனை, மேடையை, வளாகத்தை உம்முடைய பரிபூரண ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் செய்வீராக. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம், அதனுடைய 10வது வசனம். சங்கீதம் 27 அதனுடைய 10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். இன்னைக்கு 2வது நாள் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, உன் நிராகரிப்பு உனக்கு நிரந்தரமானது அல்ல. கையை உயர்த்தி. மனுஷன் உன்னை நிராகரிப்பான், மனுஷன் உன்னை ஒமிட் பண்ணுவான், சமுதாயம் உன்னை வேணான்னு சொல்லி ஒதுக்கும். உன் சூழ்நிலை உன்னை காயப்படுத்தும், உன்னை வித்தியாசமாய் மாற்றும். ஒருவேளை அது உன் ரத்த உறவுகளாய் இருக்கலாம், ஒருவேளை அது உன் குடும்பமாய் இருக்கலாம், உன் மனைவியாய் இருக்கலாம். உன் பார்த்துன்னு சொல்லி ஒருவேளை ஏக்கத்தோடு கண்ணீரோடு இந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்த்திருக்கலாம். அந்த பிள்ளைகள் உங்களை நிராகரித்திருக்கலாம், உங்களுடைய பெற்றோர் உங்களை நிராகரித்திருக்கலாம், தாயும் தகப்பனும் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஒருவேளை சமுதாயம்
உன்னை புறக்கணித்திருக்கலாம். ஒருவேளை நீ நம்பின உன்னுடைய ஊழியக்காரர் அல்லது உன்னுடைய ஆவிக்குரிய நண்பர்கள் உன்னை நிராகரித்திருக்கலாம், உன்னை ஒதுக்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். கையை தட்டி நான் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்லட்டும். இந்த உலகத்தினுடைய நிராகரிப்பு ஒரு நாள் உன்னுடைய மதிப்பை கெடுக்காது. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தினுடைய நிராகரிப்பு ஒரு நாளும் உன்னுடைய என்னுடைய மதிப்பை கெடுக்காது. ஆமென் சொல்லுங்க. சீர்காழி பட்டணத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக தான் கூட்டமே நடத்துறோம். சீர்காழி பட்டணத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் ஒரு போதகருடைய வீட்டுக்கும் போய் சபைக்கு போய் நான் நோட்டீஸ் கொடுத்தேன். நான் கொடுத்தேன். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை வர முடியவில்லை, பரவாயில்லை, எப்படி வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒன்று, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கையை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் செய். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிராகரிச்சிட்டாங்கய்யா, ஒதுக்கிட்டாங்கய்யா, வேணான்னு புறம்பே தள்ளிட்டாங்கய்யா, இவங்க நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி நம்மளை வித்தியாசமா நினைக்கிறாங்கய்யா. மகளே, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு இன்றைக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உலக நம்மளை புறக்கணிக்கும், உலக நம்மை ஒமிட் பண்ணும், உலக உன்னை ரிஜெக்ட் பண்ணும். ஆனால் தேவனுடைய அன்பும் தேவனுடைய அரவணைப்பும் தேவனுடைய பாசமும் தேவனுடைய ஏக்கமும் எப்பொழுதும் உன்னை தம் பக்கம் இழுத்துக் கொண்டே இருக்கும். கையை தட்டி ஹல்லேலூயா. என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு காரியத்தை உணர்றேன். தம்பி கிருஷ்ணன், ஓடி வா பார்க்கலாம், சீக்கிரம் ஓடி வா. தம்பி சொல்லு தம்பி, என்ன அனுபவிச்சு? உன் பேர் சொல்லு, இவங்களுக்கு தெரியட்டும். கை மைக் கிட்ட போய் சொல்லு. என் பேர் கிருஷ்ணா, நான் இந்து சேர்ந்தவன். என்ன ஊர் நீ? காரைக்கால். காரைக்கால். நான் வந்து கர்த்தரை தான் ரொம்ப விரும்புறேன். கர்த்தர் நேத்து என்ன உணர்ந்த? நீ என்ன பண்ணிச்சு? உனக்கு நினைச்சேன், எனக்கே தெரியல. கர்த்தர் வந்து என் கூடயே இருக்க மாதிரி இருந்துச்சு நேத்தி. கர்த்தர் உன் கூடவே இருந்தார். கீழே விழுந்துட்டியா? ஏன் கீழே விழுந்த? என்ன ஆனிச்சே தெரியல, திடீர்னு மாறி ஆயிடுச்சு. கர்த்தர் என்ன ஏதோ வந்து இது பண்ண மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒண்ணு பண்ண மாதிரி இருந்தது. ஆண்டவர் உன்னை தொட்டிருக்கிறார். கையை தட்டுங்களேன். பெயர் கிருஷ்ணன். இயேசுவுக்கும் கிருஷ்ணனுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனால் கிருஷ்ணன் என்கிற பெயருடைய ஒரு தம்பியை நேற்று இரவு ஆண்டவர் தொட்டார். கையை தட்டி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரியா? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெரிய திட்டம் இருக்கு, ஒரு பெரிய திட்டம் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன், நான் நினைக்கல, நீங்க நினைக்கலாம். எதுக்கு இவ்வளவு செலவு? நான் என் பிள்ளைகள்ட்ட எப்படி தெரியுமா என்கரேஜ் பண்ணுவேன்? நீ ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆத்துமா. எப்படி? 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆத்துமா. நீ 20,000 ரூபாய் இந்த கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கின அப்படின்னா, இந்த கூட்டம் நடத்த உதவி செஞ்சினா உன் கணக்குல பரலோகத்துல 2 ஆத்துமா போயிடும். ஆமென் சொல்லுங்களேன். என் வேதம் சொல்லுது, தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டால். கைவிடுதல் என்னன்னு எனக்கு தெரியும், புறக்கணித்தல் என்னன்னு எனக்கு தெரியும், பசினா என்னன்னு எனக்கு தெரியும், வேதனை, காயம், வருத்தம் எல்லாம் எனக்கு தெரியும். என் வாழ்க்கைய அப்படிதான் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஏதோ நாங்க வானத்திலிருந்து குதிக்கல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ கொஞ்சம் கிருபை கூட இருக்கு, மேல உட்கார்ந்துருக்கோம், அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்களுக்கும் தவிப்புனா என்னன்னு தெரியும், புறக்கணிப்புனா என்னன்னு தெரியும், கைவிடப்படுதல். இங்க உட்கார்ந்துருக்கிற போதகர்களை கேளுங்க, முன்னாடி சிரிப்பாங்க, பின்னாடி 1000 குத்து வாங்கிட்டு தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். எங்களுக்கு சேர்த்துதான் இந்த வார்த்தை. நிராகரிப்பு நித்திய கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கும். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க.
ஒருவேளை நீங்க நிராகரிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கலாம். உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, இந்த 2வது நாள் உங்கள்ட்ட தான் ஆண்டவர் பேசுறார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு மேன்மையான காரியத்தை அப்பா உனக்கு கொடுக்க போறார். ஆமென் சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசித்தால், யாராவது ஒரு வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4:16. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருத்தர் என் கூட இல்லப்பா, எல்லாரும் என்னை கைவிட்டான். இது யார் சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நான் உங்களிடத்திலே வரும்பொழுது நான் நிற்கையிலே ஒருவனுமே என்கிட்ட இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணை நின்று. சொல்லுங்க, கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற புற ஜாதிகள் எல்லாரும் கேட்க என்னை பலப்படுத்தினார். பலவீனங்கள் உண்டு, நிராகரிப்பு உண்டு, கைவிடப்படுகிற அனுபவம் உண்டு. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அதற்கு மத்தியில் ஒன்ன மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சர்வேஸ்வரன் உங்களோடு கூட இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 71:10-11 சொல்லுது, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறார்கள், ஏகமாய் எனக்கு ஆலோசனை பண்ணுகிறார்கள். சொல்றாங்களா, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். ஒருவேளை சத்துரு கைவிட்டார், சத்துரு கர்த்தர் இவனை கைவிட்டார், சத்துரு இவனை தொடருகிறார், இவனை விடுவிக்க யாருமே இல்லை, இவனை விடுவிக்க யாருமே இல்லை. ஒருவேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இங்கே இருக்கலாம். ஆனால் 1 சாமுவேல் 12:22 சொல்லுது, கர்த்தர் உங்களை தமக்கு தம்முடைய ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் நமக்கு விரோதமாய் எதை வேண்டுமானாலும் நினைக்கணும், எப்படி வேணாலும் நினைக்கலாம். எந்த விதமான வார்த்தையை நமக்கு விரோதமாய் அவர்கள் பயன்படுத்தலாம். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஏராளமான அவப்பெயர்களை உருவாக்கினாங்க. 18 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இப்ப எனக்கு 49 வயசாகுது. 30 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை ஒவ்வொரு கிராமங்கள் ஏறத்தாழ நான் கால் வைக்காத கிராமமே கிடையாது இந்த பகுதியில். எத்தனையோ கிராம கூட்டங்கள், எத்தனையோ குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள், ஒவ்வொரு இடத்துக்கும் போவேன். நான் 2 பேர் இருந்தாலும் அங்க போய் உட்கார்ந்து சுவிசேஷம் அறிவிப்பேன். ஆனால் உலகம் எனக்கு கொடுத்த பெயர்கள் எல்லாம் ஏராளம் ஏராளம் ஏராளம். இவன் அப்படி, இவன் இப்படி, இவன் அதை செய்வான், இதை செய்வான். எல்லாம் கவனிக்கணும். என் வேதம் அழகா சொல்லுது, சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் பேசுவாங்க, அது அவர்களுடைய ஊழியம். அவன் சொல்லுங்க, அது அவர்களுடைய ஊழியம். நம்முடைய ஊழியம் என்ன? நேசிப்பது, அன்பு செலுத்துவது, அரவணைப்பது, பராமரிப்பது. பைபிள் சொல்லுது, உன்னை கர்த்தர் தமக்கு சொந்தமான ஜனமாய் நியமித்துக் கொள்ள பிரியமானபடியா நீ அவருடைய ஜனம். மகளே, மகனே, யார் உன்னை கைவிட்டால் என்ன? யார் உன்னை விட்டு, உன் வீட்டை விட்டு உன்னை துரத்தினால் என்ன? பயப்படாதீங்க, ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவர் நின்று விசாரிப்பார். வேதம் சொல்லுது, 1 ராஜாக்கள் 6:13 இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன். என் ஜனத்தை நான் கைவிடுகிறதில்லை. ஒருவேளை ஆண்டவர் நேற்று ஒரு வார்த்தை, இன்றைக்கு ஒரு வார்த்தை, நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறவர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், மாறாத தெய்வம். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை கைவிடவே மாட்டார். இசையா 41:4, 41:17 சொல்லுது, சிறுமையானவர்கள் எளிமையானவர்கள்
தண்ணீரை தேடி அது கிடைக்காம அவருடைய நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாமல் இருப்பேன். இன்னைக்கு அப்பாவோட கரம் உன் கையோட இணைக்கப்பட போகுது. தேவனுடைய கரம் உன்னோட வரப்போதே. மகளே, மகனே, நீ யாராய் வேணாயிரு, நீ எந்த சூழ்நிலை வேணாலும் இருந்து வா. கோயம்புத்தூர்ல 2019 வருஷம் இந்தியன் ரிவைவல் அசெம்பிளி என்கிற திருச்சபையிலே வைத்து நடந்த 3 நாள் கன்வென்ஷன் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தேன். அது ஒரு இன்டோர் மீட்டிங். 3 நாட்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக போயிருந்தேன். அந்த கூட்டத்திற்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு தொலைபேசியிலே எனக்கு ஒரு கால் வந்தது. ஐயா, என்னுடைய பெயர் இப்படி, நான் கோயம்புத்தூர்ல இந்த பகுதியில வாழ்கிறேன். என்னுடைய தங்கை, அவள் பெயர் ஷாலு, 33 வயதாகி விட்டது ஐயா. ஏறத்தாழ 13 ஆண்டுகள் படுத்த படுக்கை. ஏறத்தாழ 13 ஆண்டுகள் படுத்த படுக்கை. பல டாக்டர்ஸ், ஏராளமான டாக்டர்ஸ் பார்த்துட்டோம் ஐயா. உங்களுடைய செய்தியை நம்பிக்கை தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அதுல இருந்தா என் நம்பர் எடுத்து பேசுறேன். நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி சிவாஜி காலனி என்கிற ஒரு இடத்துக்கு நான் வருகிறேன். 3 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். முடிந்தா நீங்க அழைச்சிட்டு வாங்க. அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்தாங்க. 3 பேர் 4 பேர் சேர்ந்து அவளை ஒரு கார்ல வச்சு கொண்டு தூக்கிட்டு வந்தாங்க. நடக்க முடியாது, கை கால்கள் அப்படியே நீண்டே இருந்தது. நான் சொல்ற இந்த சாட்சி என்னுடைய யூடியூப் சேனல்ல இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுடைய தகப்பனார் கண்ணீரோடு வந்து நின்றார். 2 பொம்பளை பிள்ளைங்க அந்த குடும்பத்தில். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நடக்க முடியாது, கையை அசைக்க முடியாது, பேச முடியாது, குனிந்த தலை, கழுத்து நிமிர முடியாது. நல்ல வாலிபம், 33 வயது. பாருங்களேன், உண்மையாவே சொல்றேன், பல அற்புதங்கள் என்னை தாண்டிதான் நடக்கும். எனக்கே விசுவாசம் இருக்காது, எனக்கே நம்பிக்கை இருக்காது. இது எப்படி ஆகும் என்பேன். எல்லாம் கவனிக்கணும். ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த மகளுடைய கைகளிலும் கால்களிலும் ஒரு வல்லமை இறங்கி வந்தது. என் அன்பு தேவ ஜனமே, நடந்தது என்ன தெரியுமா? 13 ஆண்டுகள் நடக்க முடியாத அந்த அன்பு மகள் நடந்து சுயமாய் வெளியே போனார். என் கூட வந்த ஊழியத்தில் வந்த பிள்ளைகள் அதை பார்த்தார்கள். நல்லா கவனிங்க. 2021 ஆண்டு அந்த மகளுக்கு திருமணம் நடந்து முடிந்தது. என் ஆண்டவர் சொன்னது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்க மாட்டார். தாம் சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறவரும் இல்லை, வார்த்தையை வாபஸ் வாங்குகிறவர் அல்ல. அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை நம்மை கைவிடாத நல்ல தகப்பன். கையை தட்டி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சொல்லுங்க. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஒருவேளை ஐயா எனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கு, இப்படிப்பட்ட பலவீனத்தில் வந்திருக்கிறார், மருத்துவ அறிக்கை என்னை பயமுறுத்துகிறது. ஒருவேளை நீங்க அப்படி வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உலகம் எப்படி வேணாலும் உன்னை சொல்லலாம், ஆனா நான் உன்னை மகளே மகனேன்னு சொல்லி அழைக்கிற தேவனா இருக்கிறேன் என்கிறார். ஏழைகளின் தல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே,
ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கையை தட்டி நல்ல தலைக்கு மேல. ஆமென். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. மகனே, மனிதன் உன்னை நிராகரிக்கலாம், மனிதன் உன்னை கைவிடலாம், ஆனால் தேவன் உன்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க வாய் திறந்து, இயேசு என்னை கைவிட மாட்டார். நீ எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். யோபு புஸ்தகத்துக்கு வாங்கல, 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல, 12ஆம் வசனம் இப்படி சொல்லுது. புலம்பி சொல்லுகிறான், என் பலன் கற்களின் பலனோ, என் மாமிசம் வெண்கலமோ, எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ. சகாயம் என்னை விட்டு நீங்கிச்சே. ஐயோ, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே. சொல்லும்போது சொல்லுகிறான், என் சகோதரன் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்களே. நான் யாரை நம்பிட்டு இருந்தனோ, யாரையெல்லாம் நம்பி நம்பி என்னுடைய காரியங்களை பேசிக் கொண்டிருந்தேனோ, அவர்கள் எல்லாம் இப்பொழுது என்னை தூஷிக்கிறார்களே. நன்மை செய்தேனே, என்னுடைய சிநேகிதன் எனக்கு தயையை நிறுத்தி கொண்டானே. ஒருவேளை அப்படி நீங்கள் புலம்பலாம். பல வருடங்களுக்கு முன்பாக 12 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன், நானும் பாஸ்டர் விக்டர் அவர்களும் இலங்கை தேசத்திற்கு ஊழியத்திற்கு போயிருந்தோம். என்னையா 12 வருஷம் இருக்குமா? போயிருந்தோம். கூட்டங்கள் எல்லாம் முடிந்தது. பயத்தோடு நடுக்கத்தோடு முதல் அயல்நாட்டு பயணம் போயிருந்தோம். கூட்டங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரு ஆசை, அந்த தமிழர்கள் இருக்கிற இடத்த போய், யுத்தம் நடந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது அங்க இருக்கிற எங்களை அழைத்து பயன்படுத்தின ஒரு ஊழியக்காரர், எங்களை அழைச்சவர் வேற, அவர் எங்களை விட்டுட்டு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லுங்களேன். எங்களை அழைச்சிட்டு போனவர் விட்டுட்டு ஓடிட்டாரு. கர்த்தருடைய கிருபையினாலே அங்க இருக்கிறவங்களுக்கு தயவு கிடைச்சு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 12 நாட்கள் அங்கே ஊழியம் செய்தோம்.
நாங்கள் மூவராய் போனோம். முடிச்சிட்டு நாங்க திரும்பி வரும்போது அந்த மனுஷன் சொன்னாரு, ஐயா இங்க ஒரு சர்ச் இருக்கு, நீங்க விரும்பினீங்கன்னா அந்த இடத்துல போய் ஒரு சின்னதா செய்தி கொடுத்துட்டு வரலான்னு. முல்லைத்தீவு தானே அது. நானும் சொன்னேன், சரி போவோமே, ஊருக்கு வர நாளுக்கு முந்தின நாள் போவோம். அங்க போனோம். ஒரு 10 பேர் உட்கார்ந்தாங்க. 10 பேர் இருக்குமையா? 10 பேர் இருந்தாங்க. நான் சொல்றதெல்லாம் கரெக்டான மட்டும் பார்த்துக்கோங்க. 10 பேர் இருந்தாங்க. அவருக்கு ஒரு கை பேரலைஸ், கால் சோர்ந்து போயிருந்தது, கை சோர்ந்து போயிருந்தது. அந்த சோர்ந்து போன கையோட கீபோர்டு வாசிச்சு அழகாய் தமிழ் பாட்டை பாடி ஆராதிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே பாடினவருக்கு 2 கண்கள் கிடையாது. எல்லாம் கவனிக்கணும். இன்னைக்கு நமக்கு 1000 நன்மையான காரியங்கள் இருந்தோம், சாக்கு போக்கு சொல்றோம். ஆனா இங்கே கையும் கிடையாது, காலும் கிடையாது, சோர்ந்து போயிருந்தது. அதை வைத்து கீபோர்டு வாசிச்சாரு. கண்ணு தெரியாதவர் பாட்டு பாடினார். நான் எப்பயுமே அப்பாட்ட கேட்டு வாங்கி பிரசங்கம் பண்றவன். நான் போகும்போது கேட்டேன், ஆண்டவரே இந்த இடத்துக்கு கொண்டு போறீங்களே, நான் என்ன வார்த்தையை கொடுக்கணும்? இயேசு சொன்னார் என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல, நீ என்னால் மறக்கப்படுவதில் போய் சொல்லுனார். இவ்வளவுதான் பிரசங்கம். அதுதான், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அவ்வளவுதான். இந்த பாசு தேம்பி தேம்பி அழுதார். நான் நினைச்சுக்கிட்டேன், ஓ தேவ பிரசனம் தொற்றுச்சு போல இருக்கு, அழுவுறார். கூட்டம் முடிஞ்சிச்சு. 10 பேருக்கு சின்ன பிரசங்கம் முடிச்சாச்சு. அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. கையை பிடிச்சிக்கிட்டு அழுதார். என்னன்னு கேட்டேன். உண்மையாவே இந்திய தேசத்திலிருந்து எங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்னப்பா சார், ஏன் மனைவி அழுகுறாங்க, அவரு அழுகுறார். எல்லாம் கவனிக்கணும். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நானே பாஸ்டர் விக்டர், தம்பி எபி 3 பேரும் நிக்கிறோம், பக்க பக்க நிக்கிறோம். என்னன்னே புரியல. அவரு சொன்னாரு, 10 நாளா இந்த சபையை விட்டு நீங்காம நானும் என் மனைவியும் ஒரே ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க எங்களை மறந்துட்டீங்க ஆண்டவரே, நீங்க எங்களை மறந்துட்டீங்க. எதுக்கு அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, என்னுடைய 7 வயது ஒரே ஆண் மகன் 10 நாளைக்கு முன்னாடி எங்க இந்த ரோட்ல எங்க கண்ணுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி மரிச்சு போனாயா. அதை பார்த்து மனம் கசந்து போய் உட்கார்ந்து இருந்தோம். ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிச்சு. அந்த குழந்தையும் ஆக்சிடென்ட்ல மரிச்சு போச்சு. நீங்க என்ன மறந்துட்டீங்க ஆண்டவரே, உங்களுக்கு ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? என் கையும் விளங்காது, காலும் விளங்காது. மிகுந்த கஷ்டத்தோடு நாங்கள் இதை பெற்றெடுத்து வளர்த்தோம். ஆனால் இந்தியாவில் இருந்து வந்த நீங்க ஒரு வார்த்தை தீர்க்கமாய் சொன்னீங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரியாய் 2 வருடம் கழிச்சு எனக்கு ஒரு தொலைபேசியில இலங்கை நம்பர்ல இருந்து கால் வந்தது. என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்க இப்படி ஒரு ஜோமண்டு போனீங்க ஐயா, கர்த்தர் இன்னொரு குழந்தைய உனக்கு கொடுப்பா, நீ கவலைப்படாத, அது கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளரும்னு நீங்க சொல்லிட்டு போனீங்க ஐயா. எனக்கு இப்போது ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்குன்னு ஒரு கான்டாக்ட் நம்பர்ல இருந்து நம்பர் வந்து ஒரு செய்தி வழியாய், ஒரு போன் வழியாய் எனக்கு ஒரு செய்தி வந்தது. ஆண்டவர் நம்மை மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. நீ நினைக்கிறோம் ஆண்டவருக்காய் ஓடுறோம், உழைக்கிறோம், ஊழியர்களே நம்ம நினைக்கிறோம். சில நேரங்கள்ல படாத பாடுபடுறோம். சில நேரங்கள்ல ராத்திரியில தூக்கம் வர மாட்டேங்குது. சில நேரங்கள்ல ஐயோ ஏன் என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, என்ன என்னுடைய சகோதரர்களே எனக்கு காட்டாறு வெள்ளம் போல மோசம் பண்ணுகிறார்களே, நான் நம்பினவன் என் சிநேகிதன் எனக்கு விரோதமாய் கால தூக்குறானே, நான் நிராகரிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே. நீங்க அப்படி நினைக்கலாம். அப்பா சொல்றார் 42:10 தேவன் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினார். சொல்லுங்க வயதிருந்து, ஏன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 42ஆம் அதிகாரம் வரைக்கும் எழுதப்பட்ட காலங்களை வரலாறு சொல்லுகிறது. சரியாய் அவன் பட்ட பாடுகள் 9 மாதங்களாம். ஒரு குழந்தை உருவாவதற்கு 9 மாதங்கள். 9 மாதம் முடிந்த பிறகு அது குழந்தையாய் வெளியே வருகிறது.
யோபுவினுடைய பாடுகள் கால 9 மாதம் கர்த்தர் பார்த்தார். புது யௌவன கழுகாக, ஒரு புது யௌவன ஜனமாக 4 தலைமுறை அவன் வாழும்படி அவனை ஆசீர்வதிக்கதான் இப்படிப்பட்ட கைவிடல்கள், இப்படிப்பட்ட நிராகரிப்பு, இப்படிப்பட்ட துர் பேச்சு, இப்படிப்பட்ட கேவலமான ஒரு நிலைமை. ஒருவேளை நீங்க இப்படி வந்திருக்கலாமா? ஒரு தேவ மனுஷனாய் இருந்து நான் சொல்றேன், நீங்கள் யௌவன ஜனமாய் மாறுவீர்கள். தேவன் உங்களை ஊண்ட கட்டுவார். நீங்க பைபிள்ல வாசிச்சு பாருங்க 42:11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் எல்லா சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் வந்து அவன் வீட்டிலே அவனோடு கூட சேர்ந்து போஜனம் பண்ணாங்களாம். ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை புறக்கணிச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை வேற மாதிரி யோசிச்சாங்களோ, நான் சொல்றேன் அவங்களுக்கெல்லாம் நீ சாப்பாடு கொடுப்ப. ஆமென். அவங்க எல்லாம் உன் வீடு தேடி வருவாங்க. மகளே மகனே, உன் வீடு தேடி வருவாங்க. ஒரு நன்மையை தேடி வருவாங்க, ஒரு ஆசீர்வாதத்தை தேடி வருவாங்க, ஒரு இளைப்பாறுதலை தேடி வருவாங்க. கர்த்தர் உன் வீட்டை ஏல் பெத்தேலாய் அப்பத்தின் வீடாய், தண்ணீர் நிரம்பின வீடாய், திராட்சரச நிரம்பின வீடாய் வைத்து உன் தலையை உயர்த்தி உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென், ஆமென். இந்த நிராகரிப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த நிராகரிப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. மனுஷன் நிராகரிக்கலாம், கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். தாயின் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேங்க, ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது ஒரு காரியம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை படித்தீர்களேயானால், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். நல்லா கவனிங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். மனிதன் உன் முகத்தை பார்ப்பான், நான் உன் இருதயத்தை பார்ப்பேன் என்கிறார். ஆமென். புறம்பே தள்ளாதவர் சொல்லுகிறார், மனுஷன் உன்னுடைய முகத்தை பார்ப்பான், நீ வர கார பார்ப்பான், நீ வர பைக்க பார்ப்பான், நீ போட்டிருக்கிற ஆடைய பார்ப்பான். ஆனால் தெய்வம் உன் இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை இன்னர் ஸ்பெர்ம் வரைக்கும் அறிந்து வைத்திருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நிராகரிப்பு இருக்கட்டும், உன் இருதயம் படுகிற பாடு, உன் இருதயத்தில் இருக்கிற வேதனை, வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். பைபிள் சொல்லுதுங்க, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை தேவன் கேட்டிருக்கிறீரே, கேட்டிருக்கிறீரே. எங்களுக்கு ஒரு சின்ன வீடு இருந்தது. பாஸ்டர் விக்டருக்கு தெரியும், பாஸ்டர் எடிசனுக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு சின்ன வீடு, இந்த தபேலா வாசிக்கிறாங்களே அவ்வளவு பெருசா எங்க வீடு. அவ்வளவுதான், ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அதுல நாங்கள் 4 பேர் வளர்ந்தோம், ஏன் 5 பேர் வளர்ந்தோம். என் தாய் தகப்பன் என்னோடு சேர்ந்து அக்கா 1 தம்பி 1, அதுலதான் வளர்ந்தோம். அந்த இடத்துல வச்சுதான் ஏசப்பா என்ன பிடிச்சாரு. அங்கதான் இரவு நேரம் எல்லாம் ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கும் அந்த இடத்துல நான் வைத்த ஒரு தென்னை மரம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த வீடை வாங்கும் போது, இடத்தை வாங்கும் போது கவர்மெண்ட் இடத்தையும் சேர்த்து எங்க அப்பா வாங்கிட்டார், தெரியாம வாங்கிட்டார். அந்த வீட்டை இடிக்கிறாங்க, அந்த வீட்டை இடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 36 வீடுகள் இடிக்கப்பட்டது. எங்க அம்மா வாயிலையும் வயித்துல அடிச்சுட்டு அழுகுறாங்க. எங்க அப்பா இறந்து போயிட்டார். சொல்றாங்க, ஐயோ என் வீட்டுக்கார் இருந்தார்னா விடுவாரா? எங்க அப்பா ஒரு போலீஸ் காவலரா இருந்தார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார். சொன்னாங்க, அழுதாங்க. நான் சொன்னேன், என்னமா இப்படி அழுகுற? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இதை விட பல மடங்கு பெரிய வீட்டு அப்பா நமக்கு கொடுப்பார். 10 மடங்கு பெரிய வீடு, 15 மடங்கு பெரிய வீட்டை ஏசப்பா நமக்கு கொடுப்பார். எங்க அம்மா சொன்னாங்க லோக்கல் லாங்குவேஜ்ல, ஆமா இவரு கிழிச்சாரு போங்க.
என்னப்பா சொன்னாங்க எங்க அம்மா. ஆமா, இவர் கிழிச்சிருவார். நான் சொன்னேன், நான் கிழிக்க மாட்டேன். என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமாகிய என் ஆண்டவர் இந்த சிறுமையை பார்த்து ஒரு பெரிய பெருக்கத்தை தருவார். இந்த சின்ன கூரை வீட்டில் கிரேஸ் காட்டேஜ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். நாட்கள் ஓடியது. கர்த்தர் எங்கள் சிறுமையை பார்த்தார், எங்கள் அங்கலாய் போய் பார்த்தார். 30 ஆண்டுகள் பேரம் பேசி நான் ஊழியத்துக்கு போனதே கிடையாது. காணிக்கை கேட்டு நான் போனதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா மயிலாடுதுறை மாவட்டத்திற்குள்ள நான் ஊழியம் போயிட்டு வந்தா 1 ரூபாய் காணிக்கை வாங்காம தான் இந்நாள் வரைக்கும் ஊழியம் செய்யறேன். அது ஒரு பொருத்தனை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் எங்கேயும் வாங்கினா உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன், உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன். ஏன் மாவட்டத்துக்கு நான் செய்யாம வேற யாரு செய்வா? ஆமென் சொல்லுங்க. அந்த நாட்கள் அவ்வளவு ஒரு சிறுமை. கர்த்தர் அந்த சிறுமையை பார்த்தார், அந்த உண்மையை பார்த்தார், அந்த உழைப்பை பார்த்தார். சொன்னதை போல ஏறத்தாழ 12 மடங்கு பெரிய வீட்டை அப்பா எனக்கு கட்டி கொடுத்தார். இப்ப அந்த வீட்டு மேல என்ன பேர் தெரியுமா இருக்கு? கிரேஸ் காட்டேஜ். வீடு திறக்கும் போது என் தாயாரை அழைத்து கொண்டு வந்தேன், வீட்டுக்கு முன்பாக நிறுத்தினேன். மேல இருக்கு பார், கிரேஸ் காட்டேஜ். இதை நான் கிழிக்கல, நான் சேவிக்கிறேன் ஆண்டவர் கட்டி கொடுத்தார். கையை தட்டி. ஒருவேளை நீ நினைக்கலாம், சரீர வளர்ச்சியை பார்த்து, அகத்தை பார்த்து, முகத்தை பார்த்து இந்த மனிதர்கள் நம்ம நடந்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் உன் இருதயத்தின் ஆழத்தை அறிந்து வைத்திருக்கிறார். நீ விடுகிற கண்ணீர், நீ விடுகிற வேதனையின் வார்த்தை, ஐயோ எல்லா சூழ்நிலை கைவிடப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா மகளே, மகனே? ஒருவேளை ஏதோ ஒரு விதத்துல லாஸ், ஏதோ ஒரு விதத்துல எனக்கு இழப்பு, சொல்ல முடியாத ஒரு வியாதி எனக்குள்ள வந்துருச்சு பிரதர். டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் இத்தனை ஆண்டுகள் தான், இவ்வளவு காலங்கள் தான் சொல்லிருப்பாங்க. இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் முகத்தை பார்த்து சொல்றாங்க, நான் உன் இருதயத்தை பார்த்து பேசுறேன், நீ நல்லா இருப்ப. கையை தட்டி. ஆமென். 4:21 சொல்லுது, தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே, அவர் அறிந்திருக்கிறாரே. எனக்கு ஒரு மகன் பிறந்தான், சின்ன ஐயா. எங்க இருக்கிறார் அவர்? காட்சன் சாமுவேல். அவரு பிறக்கும் போது அவருக்கு முதுகுல முழுசும் வெள்ளை தழும்பு, வெள்ளையா. அவர் பிறந்தப்போ டாக்டர் போய், டாக்டர் பிரசவித்த டாக்டர் சொல்றாங்க, இது இப்படியேதான் இருக்கும், விட்டமின் டேப்லெட் கொடுங்க பார்க்கலாம், அவ்வளவுதான். டாக்டருடைய வார்த்தை அவ்வளவுதான். 2 நாள் பார்த்தேன், 3 நாள் பார்த்தேன், 4வது நாள் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, என் பிள்ளைகிட்ட குறைய வச்சுக்கிட்டு இயேசு நல்லவர்னு என்னால பிரசங்கம் பண்ண முடியாது. என் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீ, என்ன செய்வீரோ எனக்கு தெரியாதுப்பா. நான் சாயங்காலம் வீட்டுக்கு போறதுக்குள்ள என் பிள்ளையோட உடம்புல ஒரு மாற்றம் வந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு நாள் 24 hours தான் நல்ல சுத்தமான பலிபீடத்துல பேசுறேன். கர்த்தர் அந்த தழும்புகளை மாற்றி போட்டார். தேவன் உங்கள் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். பயப்படாதீங்க. ஏசப்பா ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு பரிசேயன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். எடுத்து வாசிங்களா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல ஒரு பரணியிலே பரிமள தைலத்தை ஒரு பாவியாகிய ஸ்திரீ கொண்டு வந்தார். கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுதுகிட்டே அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைச்சி, தன் தலைமயிரினாலே துடைச்சி, அவருடைய பாதங்களை முத்தம் பண்ணி பரிமள தைலத்தை பூசினார். யாரு பேர் என்ன? டெஸ்டினேஷன் என்ன? பாவியாகிய ஸ்திரீ. பாவி. இந்த உலகம் நம்மை பாவின்னு சொல்லும், உலகம் நம்மளை என்ன வேணாலும் சொல்லட்டும். உள்ளத்தின் ஆழத்தை அறிகிறவர் உன் நடுவுல இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீ என்ன நிலைமையில வந்திருந்தாலும் சரிதான் மகளே, மகனே, நீ எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரிதான். ஒருவேளை இந்த பாவியாகிய ஸ்திரீயை போல கண்ணீரினால் ஆண்டவருடைய பாதத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? எல்லாரும் சொல்லலாம், ஐயோ இந்த தைலத்தை வேஸ்ட் பண்றாளே, இந்த தைலத்தை விற்று 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. ஆமென் சொல்லுங்களேன்.
சில நேரத்தில் சத்ருவும் நம்ம மேல கரிசனை காட்டும். இயேசு சொன்னாரு, ஏய் நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு முத்தம் கொடுக்கல, நீ எனக்கு முத்தம் கொடுக்கல. இவள் நான் இந்த வீட்டிற்குள் பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தமிடுகிறாள். ஒரு யூதனுடைய கலாச்சாரம் என்ன? வந்தவனை பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். நீ அதை கொடுக்க மறந்துட்ட. வந்தவனே கை கழுவ, பாதம் கழுவ, தண்ணி கொடுக்கணும்டா, நீ அதை கொடுக்கல. ஆனால் இவளோ தன் கண்ணீரினால் என் பாதத்தை சுத்தம் பண்றான். ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு அவளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ பெயர்ல தான் பரிசேயன், நீ பெயர்ல தான் பெரியாள், ஆனால் உள்ளத்திலே அவள் உன்னை விட உயர்ந்திருக்கிறாள். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் நீங்க இன்னொரு இடத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, இவள் செய்த கிரியை நான் இந்த பூமிக்கு திரும்ப வரும் வரை அது பேசப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயலாமையில இல்லாமையில கர்த்தருக்கா ஓடுறீங்களா? ஒருவேளை எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பாரம் வந்தாலும், எந்த வித்தியாசமான நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரை புடிச்சுக்கிட்டே நிக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னை விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, உன்னை சேர்த்துக் கொள்கிறவர் மட்டுமல்ல, அவர் உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு நன்மையை செய்யும்படி அவர் திட்டமிடுகிறவராய் இருக்கிறார். கையை தட்டி தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயம் இல்லையே. சொல்லுங்க, எதை குறித்தும் பயம் இல்லையே. என்னேசன் நடத்துகிறீ, தினம் என்னேசர் நடத்துகிறீ. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. கவலை இல்லையே, கவலை இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம். எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே. என்னேசன் நடத்துகிறீ, தினம் என்னேசன் நடத்துகிறீ. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. ஒருவேளை அந்த பாவியாகிய ஸ்திரீயை போல நீங்களும் கண்ணீரால ஆண்டவருடைய பாதத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். மகளே, மகனே, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரப்போகுது, ஒரு மேன்மை காத்திருக்கிறது. செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நன்றியோடு துதிக்கின்றேன் நான். கைவிடாத என் நாயனே, கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே,
தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியே சாய்ந்து விட்டேனா. சொல்லுங்க, குழந்தையை போல உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. கை தட்டணுமே, கை தட்டணுமே. ஜீசஸ் துணையாளரே, 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 இணையில்லா மணவாளரே, என் இணையில்லா உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். சொல்லுங்க, குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே சாய்ந்து விட்டேன் நான். சொல்லுங்க வாயிலிருந்து, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். நல்லவரே உம்மடியில், இரட்சகரே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். பரிசுத்தரே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். மகளே, மகனே, ஆண்டவர் உன் இருதயத்தை அறிகிறார். ஆண்டவர் உன் இருதயத்தை அறிகிறார். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான். ஐயோ பாவி பாவின்னு ஒதுக்கப்படுறோம். உலக நம்மை வேறு விதமாய் பார்க்குது. உலகை இன்னைக்கு உன்னை என்னை வேற மாதிரி நினைக்குது. சிறுபான்மை ஜனம், உங்களுக்கு என்ன தெரியும்? அல்லேலூயா தான் போட தெரியும். எங்களுக்கு வேற என்ன தெரியணும்? அப்படின்னு சொல்லுங்க. வேற என்ன தெரியணும்? பரலோக பாஷையை தான் நாங்க பேச முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜனங்கள்ட்ட என்ன இருக்கு? இந்த ஜனங்கள்ட்ட ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்றென்று அழியாத நித்திய நாமம் இருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம் இருக்கு. அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. கையை தட்டி அவன் உள்ளத்தின் ஆழத்தை அறிகிறார். சேர்த்துக் கொள்ளுகிறவர் மாத்திரம் அல்ல, உன் உள்ளத்தை பார்க்கிறவர், உன் உள்ளத்தை அறிகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆந்திராவில் திருப்பதி மலையடிவாரத்தில் ஒரு 3 நாள் கன்வென்ஷனுக்காக போயிருந்தேன். ஒரு நல்ல ஒரு திருச்சபை பாஸ்டர் அருள் அரசன் அந்த ஆந்திரா பகுதிக்கு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பினுடைய ஹெட், அவருடைய கிளை சபையில போய் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்க போயிருந்தேன். ஏறத்தாழ ஒரு 300 பேர் அங்கே கூடி வந்திருந்தார். பாருங்களேன், கடைசி நேரம் வந்தது. அந்த ஹீலிங்கான நேரம் வந்தது. ஒரு மகள் மிகப்பெரிய சோடா புட்டி கண்ணாடியை போட்டுக்கிட்டு அந்த மகள் கர்த்தரை ஆராதிச்சு நின்றுட்டு இருந்தா. பெரிய கிளாஸ் கண்ணாடி, பெரிய கண்ணாடி. ஆல்ரெடி நான் இந்த சாட்சியை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆவியான சப்கான்சியஸ் மைண்ட்ல பேசின அவளை கூப்பிடு, அவ கண்ணில் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறான். கூப்பிட்டேன். இந்த மகள் கிட்டக்க வந்தாங்க. ஒரு 20 அல்லது 21 வயது தான் இருக்கும். அப்படியே கண்களை பார்த்தால் அந்த கண்ணு கருவிடியை போலவே அப்படியே ப்ளூவா இருக்கும். அந்த வெள்ளை மொழியெல்லாம் அப்படியே ப்ளூவா இருக்கும். கேட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அந்த மகள் சொன்னாங்க, சின்ன வயசுல இருந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் என்னுடைய கண்ணுல. இந்த கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீலமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய கண் மருத்துவமனையில போய் பார்த்துட்டாங்க. ஐயா கைய வச்சோன்னா 2 கண்ணு குருடாயிருன்னு சொல்லிட்டாங்க. நல்ல பெரிய கண்ணாடி. நான் சொல்றேன், இந்த சாட்சியும் என்னுடைய சேனல்ல இருக்கு. என் அன்பு தேவ ஜனமே, ஜெபமணி விட்டாங்க. கர்த்தர் அந்த கண்களுக்குள்ள ஒரு குளிர்ச்சி அனுப்பினார். ஒரு இனம் புரியாத ஒரு குளிர்ச்சி அந்த கண்ணுக்குள் பாய்ந்தது. அந்த மகள் கண்ணாடி கைட்ட சொல்லி செக் பண்ணி பார்த்த அந்த மகள் சொன்னா,
அங்கிள் என்னுடைய கண் இப்பொழுது தெளிவா தெரியுது அப்படின்னா ஆமென் சொல்லுங்களேன். எப்பயுமே இந்த எமோஷனல் சாட்சி நான் கேட்பது கிடையாது. சில பேர் எமோஷனல் சாட்சி சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் சொன்னேன் 3வது நாள் வந்து செக் பண்ணிட்டு சாட்சி சொல்லுனேன். 3வது நாள் அவங்களுடைய தலைமை சபைக்கு போயிருந்தேன். அங்கே ஏறத்தாழ ஒரு 500க்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். அங்கே திருவிருந்து ஆராதனை உட்கார்ந்து இருந்தேன். நானு திருவிருந்து எடுக்க அப்படியே வரிசலா வந்தாங்க. அந்த பெண்ணு வந்தா, கண்ணாடி இல்லாம வந்தா. இந்த மகளை கிட்ட கொண்டு, மகளை எங்க வா, கிட்டக்கு வந்தா. அந்த கண்ணெல்லாம் அப்படியே ஒயிட்டா இருந்தது. எனக்கு ஆச்சரியம். அப்படியே என்னுடைய தலையை கீழே போட்டு கண்ணில் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நீ எவ்வளவு நல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. 1 வருடம் ஆயிட்டுங்க, சரியாய் 1 வருடம். அந்த பாஸ்டர்ஸ் அண்ட் ஃபேமிலி எங்க வீட்டுக்கு வந்தாங்க போன மாசம். கரெக்டா 1 வருஷம் ஆயிட்டு. எங்க வீட்டுக்கு வந்து பாஸ்டர் அருளரசன் சொன்னார், ஐயா நீங்க எங்க பகுதிக்கு வந்திருந்தீங்க, ஐயா எங்க சர்ச்சுக்கு வந்திருந்தீங்கல்ல, நிறைய அற்புதம் நடந்தது. ஆனா என்னை மிரட்டின அற்புதம் 2. அதுல 1 அந்த மகளுடைய கண்ணை ஆண்டவர் தொட்டது. 1 வருடம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த மகள் கண்ணாடி போடல, நல்லா இருக்கு. ஐ டெஸ்ட் பண்ணா நார்மல் ஆயிட்டுன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கையை தட்டி என் அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை உள்ளிந்திரியங்களை அறிகிறவர் உன்னோடு இருக்கிறார். உன்னுடைய உடம்புல என்ன வேதனை, என்ன காயம், உன் இருதயம் எங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு, எந்த அந்த இருதயத்தினுடைய எந்த கார்னர்ல அந்த பிளாக் மார்க் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் உள்ளத்தை பார்க்கிறேன், நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, மனுஷன் பார்க்கிற மாதிரி இல்ல. மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் உன் இருதயத்தை பார்ப்பேன். கையை தட்டி லூக்கா 19:3 சொல்லுது, இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க ஒரு குள்ள மனுஷன், ஐஸ்வர்யவான் இல்லையா, ஆயக்காரனுடைய தலைவன் அந்த மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருந்தான். உடைய இருதயத்துல ஒரு எண்ணம், இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ, அவரை எப்படியாவது நான் பார்க்கணும், அவரை எப்படியாவது நான் டேஸ்ட் பண்ணணும். உன்னுடைய வேலை அதுதான், உன்னுடைய வேலை அதுதான். பிரயாசங்களை மறக்க, கிரியைகளை மறக்க அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. இயேசு வந்தார், அந்த மரத்தை தாண்டி அவரால் போக முடியலங்க. ஆமென் சொல்லுங்களேன். அங்கேயே நின்றார். இவன் பார்க்கணும்னு நினைச்சான், அவர் அவனை பார்த்தார். கையை தட்டி அவன் பார்க்கணும்னு நினைச்சான், அவரு அவனை பார்த்தார். அவன் இயேசுவேன்னு கூப்பிடணும்னு நினைச்சான், அவரு அவனை பார்த்து சகைவேன்னு கூப்பிடுறார். எல்லாம் வித்தியாசமா எதிர்மறையா நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை நீ நினைக்கலாம், இந்த 1996ல இந்த மைதானத்துல பிசாசு முடிச்சவனா இதே மாதிரி புல் தரையில வந்து உட்கார்ந்து இருக்கும் போது நான் நினைச்சேன், சாவை முன் குறித்தவன் நான் நினைச்சேன், என் வாழ்க்கை அவ்வளவுதான். நான் பிறக்கும் போதே, தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே கொடி சுத்தி பிறந்தவன். என் தாய் மாமாலா எனக்கு வச்ச பேரு விடியாமுஞ்சி. விடியாமுஞ்சி, இவன் விடியாமுஞ்சி. தாய் மாமனுக்கு ஆகாது. இந்த விடியாமுஞ்சதான் அநேகருடைய வாழ்க்கையில விடியலை கொண்டு வருகிற நல்ல முஞ்சா அப்பா மாத்தினார். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஓ இருதயத்தை அவர் பார்க்கிறார். நீ என்ன வேதனையில் இருக்கிற, என்ன கஷ்டத்தில் இருக்கிற, என்ன மன வேதனையோட கண்ணீரோட உன்னுடைய யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம இருக்கிற உங்களாய்ப்ப ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் சும்மா விட மாட்டார், அவர் சும்மா விட்டுட்டு கடந்து போக மாட்டார். நிராகரிக்கப்பட்ட ஒண்ண, தள்ளப்பட்ட ஒண்ண 3வது பாயிண்ட் சொல்றேன், பயன்படுத்த ஆரம்பிப்பார். கையை தட்டி பயன்படுத்துவார், உன்னை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்கே அப்படிதான் இருக்கிறது. வாசித்தீங்கன்னா தெரியும். வாசிங்களேன், படி 2வது வசனத்தை படிமா. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அப்ப மறந்துட்டாங்க, அப்ப மறந்துட்டான். சில நேரங்கள்ல சில பிள்ளைகளை மறந்துடுவாங்க அப்பா. இல்ல, என்னுடைய வாழ்க்கையில 4வது படிக்கும் போது ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்கய்யா. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். சோத்து கலஞ்சவனா, இந்த சத்துணவு சாப்பாடு போடுவாங்க, பத்தாது. பார்த்தா தெரியுதுங்கிறீங்களா? வயிறை பார்த்தா சாப்பாடு பத்தாது. அக்கா 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 அக்கா. சாயங்காலம் ஆனா அழுதுகிட்டே உட்கார்ந்துருப்பான். ஏன்? தாய் பாசம் கிடையாது, தகப்பன் பாசம் அறியல.
அங்கே இருக்கிற தமிழ் சுவிசேஷ லுத்ரன் திருச்சபையில 5வது படிக்கும் போது கோயிலுக்குள்ள வேலை செஞ்சார். அங்க இருக்கிற ரெவரண்ட் அகஸ்டின் சத்யசீலன் ஐயா, அவர் இப்பதான் இறந்தார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் தான் என்னை பார்த்து முதல் தீர்க்க தரிசனம் சொன்னார். நீ ஏசப்பா கையில பயன்பட போறடான்னார். ஏன் தெரியுமா? அவர் சொல்லுவார், உன் கண்ணு கலங்கிக்கிட்டே இருக்குடா, புறா கண்ணு மாதிரி இருக்கு. ஒரு யோசேப்பை போல தேவன் உன்னை உயர்த்துவார். எல்லாம் கவனிக்கணும். பிஞ்சு வயசு, பிஞ்சு கை. 5வது படிக்கும் போது 1 ஏக்கர் மாந்தோப்ப சுத்தம் பண்ணுவேன். அன்னைக்கே கர்த்தர் என்னை பயிற்றுவித்தார். இந்த தாவீதை போல பேரண்ட் மறக்கலாம், பெற்றவர்கள் மறக்கலாம், உற்றார் உறவினர்கள் மறக்கலாம், ஆண்டவர் மறக்க மாட்டார். சொல்றாரு சாமுவேல்ட்ட, ஏய் ஒருத்தன் இருக்கிறான், அவனை வர சொல்ல. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனி. எப்படி இருந்தானா? வெயில் அலைஞ்சவன் எப்படி சேப்பா இருக்க முடியும்? வெயிலே இருக்கிறவன் எப்படி சேப்பா இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. 2 நாள் நான் வெயில்ல போயிட்டு வந்து என் மனைவி சொல்லுது, எங்க முகலாம் கருத்துருச்சுங்க. எப்படி இருக்க முடியும்? அவன் சிவந்த மேனி, அழகிய கண்ணு. வெயில் அலைஞ்சவங்க கண்ணு அழகா இருக்குமா? யோசனை, வனாந்தரத்துல கடந்தவங்க கண்ணுக்கு அழகா இருக்குமா? அவன் சிவந்த மேனி, அழகிய கண்ணு, நல்ல ரூபம். கர்த்தர் சொன்னாரு, இவன் தான்டா. உட்கார்ந்துகிட்டுலாம் அனாயிட் பண்ண கூடாது, எந்திரிச்சு நின்னு அனாயிட் பண்ணுனார். கையை தட்டி. நீ வேணா பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவங்க நிக்கிறான். அவன் சொல்லுங்க, கர்த்தர் அவன் மேல் தன்னுடைய அபிஷேகத்தை வைத்தார், கிருபையை வைத்தார், வல்லமையை வைத்தார். நீங்க தாவீதுடைய ஊழியமே வேற லெவல்ல இருக்கும். அவனுடைய முதல் ஊழியமே என்ன தெரியுமா? பேய் விரட்டுறதுதான். யாருக்கு? சவுலுக்கு. சில பேர் சொல்லுவாங்க, பேய் விரட்டுறதெல்லாம் ஒரு ஊழியமா? தாவீது அதான் செஞ்சான். இயேசுநாதர் சொன்னாரு, விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அவர்கள். சொல்லுங்க சொல்லுங்க, பேய விரட்டுவாங்க. இயேசுவினுடைய நாமம் இறங்கி வருகிற இடத்தில், அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிற இடத்தில், மகளே மகனே, உனக்குள்ள அந்த வல்லமை இருக்கும்போது, உனக்குள்ள அந்த டெப்த் இருக்கும்போது, உனக்குள்ள அந்த கிரேஸ் இருக்கும்போது, நீ செய்யற முதல் ஊழியம் கட்ட விழுக்கிற ஊழியம் தான். கையை தட்டி அந்த ஆட்டுக்கு பின்னாடியே அலைய விட்டுருவார் ஆண்டவரே. இப்படியே நம்ம இருந்துருவோம். இல்ல மகளே, உன்னை தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் அந்த அழைப்பின் பாதையில நீ நின்றுவிடு. வரங்களால் அலங்கரிப்பார், மகிமையினால் அலங்கரிப்பார், மேன்மையினால் அலங்கரிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு தென்னிந்திய திருச்சபையில ஒரே ஒரு நாள் மீட்டிங் என்ன கூப்பிட்டுருந்தாங்க. 2 நாள் மீட்டிங் நினைக்கிறேன். 2 நாள் மீட்டிங் போயிருந்தேன். என்ன மாதிரி 200 மடங்கு சைஸா இருந்தவரு ஒரு அண்ணன், அவர் பேரு எபினேசர். அவர் என்ன ரொம்ப கனிவா கவனிச்சுக்கிட்டார். கரெக்டா வருவார். அண்ணே சாப்பிட்டீங்களா பார்? சாப்பிட்டனே அப்படிமே. தண்ணி ஏதாவது வேணுமா? பாட்டில் வாங்கிட்டுவா. ஏதாவது வேற ஏதாவது வேணுமா? ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்களாம்ல? பசங்க தம்பிமாருக்கு சொன்னாங்க, ஸ்நாக்ஸ் வேணுமா? வேணும்னே வாங்கிட்டு வந்து கொடுப்பார், கவனிப்பார். அடுத்த நாள் காலையில ஆராதனையில பார்க்கும்போது அவர் எங்களை சாப்பிட அழைச்சிட்டு போனார். போகும்போது தான் பார்க்கிற காலை தாங்கி தாங்கி நடந்தார். என்ன தம்பி? காலை தாங்கி தாங்கி. என்னடா அது இவ்வளவு அழகா இருக்காரு நன்னே, இவ்வளவு நல்லா பேசுறாரு, கால் தாங்கி நடக்கிறாரு. காலை உற்று நோக்கி பார்த்தா அவருடைய கால்கள் சொந்த கால்கள் அல்ல, அது மரத்தினால் ஆன கால்கள். முட்டிக்கு கீழே மரம் உட்டுல செஞ்சு கால் வச்சு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நான் தயங்கி தயங்கி கேட்டேன், விட்டானே என்னாச்சு உங்க காலுக்கு? அவர் சொன்னார், ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கும் போது, தம்பி நானும் தம்பி வில்லியம்ஸ் தான் போயிருந்தோம். அவர் சொன்னார், ஒண்ணுமில்லனே, 12வதுல ஃபெயில் ஆயிட்டேன். எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பேசினாங்க, எல்லாரும் என்ன திட்டினாங்க. நான் ஒரு முடிவு பண்ணேன், இனி வாழக்கூடாதுன்னு வேகமாய் வந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல உள்ள குதிச்சிட்டேன். குதிச்சா அடிச்சு தூக்குனுச்சு. என் கால் மட்டும் தண்டவாளத்துல மாட்டிக்கிட்டேன். என் கால் கட்டாயிட்டு. உண்மையா ரியல் விட்னஸ் இதெல்லாம். அங்கேயே மயங்கிட்டேன். என்னை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல வச்சிருந்தாங்க. 3வது மாடியில வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. நான் கண்ணை திறந்து பார்த்தேன், என் முழங்காலுக்கு கீழே கால் இல்ல. இதுக்கு பிறகு என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு அந்த 3வது மாடியில இருந்து கீழே குதிக்க பார்த்தாராம்.
தற்கொலை எண்ணம். 3வது மாடியிலிருந்து கீழே குதிக்க போகும்போது யாரோ ஒருத்தர் தூக்கி பிடிச்சு உள்ள விட்ட மாதிரி இருந்ததான். இவர் யோசிச்சாரா, சாவை தேடி போகிறோம், சாவு வரல. அப்பா அம்மா புறக்கணிச்சாங்க, உற்றார் உறவினர்கள் புறக்கணிச்சாங்க. நான் செத்து போயலாம் நினைக்கிறேன், சாவு என்ன விடலைய. அப்பதான் அந்த ஹாஸ்பிடல்ல படுத்திருக்கும் போது ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தாராம். அந்த வீடியோ கிளிப்ல அவருக்காகவே பேசப்பட்டதை போல கர்த்தருடைய வார்த்தை இருந்ததாம். அவர் சொன்னாராம், இந்த இயேசு உயிரோடு இருப்பாரானால் என்னை சந்திக்கிட்டாரா. அழுது ஜெபம் போது ஒரு மகிமை அவரை தட்டி தூக்கியது. ஆமென் சொல்லுங்க. 12வது பாஸ் பண்ணாரு, பல டிகிரி முடிச்சாரு. இன்னைக்கு ஒரு பிரபலமான நேஷனலைஸ் பேங்க்ல மேனேஜராய் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை தென்னிந்திய திருச்சபையில் செஞ்சிட்டு இருக்கார். கையை தட்டுங்களேன். நிராகரிக்கப்பட்ட உன்னை தேவன் பயன்படுத்துகிற காலம் தான் இந்த காலம். எப்தா அவனை விரட்டினார்கள் பைபிள் சொல்லுது. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்தீர்களேயானால் அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை என்று சொல்லி, அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள், நிராகரித்தார்கள், அவனை விரட்டினார்கள். எப்தா அந்த இடத்தை விட்டு ஓடி போனான், போய் வீணர்களோட கூடினான். அவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறிச்சு, அவனுடைய லைஃப் ஸ்டைல் மாறிச்சு. ஆனால் தேவனுடைய திட்டம் அவனோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது, எப்தாவை நோக்கி யாரெல்லாம் விரட்டினாங்களோ அவங்களே வந்து சொல்றாங்க, நீதான் எங்களுக்கு தலைவனா இருக்க வேண்டும். உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த இடத்துல அவமானப்பட்டீங்க, இந்த இடத்துல அசிங்கப்பட்டீங்க, இந்த இடத்துல வேதனையை அனுபவிச்சீங்க, மகளே மகனே, உன்னை பயன்படுத்துகிற காலம் வந்து விட்டது. கர்த்தர் உன்னை பார்க்கிறவர் மட்டுமல்ல, சேர்த்துக் கொள்கிறவர் மட்டுமல்ல, கர்த்தர் உன்னுடைய உள்ளத்தை அறிகிறவர் மட்டுமல்ல, கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற காலத்திற்குள் நீ வந்து விட்டாய். உன்னை தேவன் பயன்படுத்துவார், உன்னை தேவன் பயன்படுத்துவார். நான் கூட 18 வயசுல ஊழியத்துக்கு வரும்போது யாரும் அக்செப்ட் பண்ணல. 3.5 வருஷம் போய் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டேன். என்ன வேலை? கார் துடைக்கிறது, 180 வாளி தண்ணி எடுத்து கொண்டு ஊத்துறது, டாய்லெட் கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது, அங்க இருக்கிற அந்த மிராக்கிள் டவரை கூட்டுறது, இதே வேலை. யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் உபவாசத்திலே கிடப்பேன். கர்த்தாவே என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். நான் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் மூலமா உம்முடைய வசனம் உறுதிப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். திக்கற்று போயிருந்த என்னை, துரத்தி விடப்பட்ட என்னை, வேதனையின் அவமானத்தில் இருந்த என்னை, காய்மகரமாய் விரோதிக்கப்பட்ட என்னை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க. பயன்படுத்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியினால ஏவப்பட்டு சொல்றேன், இங்க கூட்டத்தில் இருக்கிற அநேகர் எழும்புவீங்க, கர்த்தருக்கு மகிமையா எழும்புவீங்க, ஒரு தீர்க்கர்களா எழும்புவீங்க, ஒரு நல்ல ஒரு சுவிசேஷங்களா எழும்புவீங்க, ஒரு anointed man of God ஆய் நீங்கள் எழும்புவீர்கள். தேவன் உங்களை பயன்படுத்துகிற காலத்திற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள். கையை தட்டி ஆமென் சொல்லு. அப்பா உங்களை பயன்படுத்துவார், தெய்வம் உங்களை பயன்படுத்துவார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் உன்னை எப்படி அவர் கைவிடுவார், எப்படி அவர் உன்னை விட்டு விலகுவார். மணிக்கிராமத்தில் அருமையான அன்பு ஐயா, இங்க எங்க ஒரு பாஸ்டர் ஐயா இங்க இருக்கிறார், இங்க வந்திருந்தார் மணிக்கிராமத்தில். சிஸ்டர் சோபியா அவர் சிஸ்டருடைய கணவனார் இங்க இருந்தார். எங்க இருக்கிறார் அவர் இடத்துல ஒரு 3 நாள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருந்தார். பாருங்களேன், அங்கே ஒரு மகள் வந்தா, 22 வயது மதிக்கத்தக்க மகள். அவங்களாம் அந்த அற்புதத்தை கண்ணால பார்த்தாங்க. 2 பிரஸ்ட்லயுமே ஆபரேஷன், அவங்க தான் ஆபரேஷன் பண்ணாலும். எல்லாம் கவனிக்கணும். அந்த சபையே சேர்ந்து ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, வருகிற ஒரு தீர்க்கதரிசனம் பாஸ்டர் விக்டர் இருந்தார் அந்த கூட்டத்துல. தேவ மனுஷனா இருந்தா கரெக்டா சொல்லி கூப்பிடணும். பாருங்களேன், நான் ஒரு பைத்தியக்காரன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் சொல்ல கேட்டு வாங்கி பேசுவோம், அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னார், இப்படி ஒரு பிரச்சனையோட ஒரு மகள் வந்திருக்கிற, வா. 2 மார்பிளை ஆபரேஷன் பண்ணி சீழ் வைத்து எல்லாம் கவனிக்கிற பல போராட்டத்துக்கு மத்தியில் அந்த மகள் தூங்காம இருந்தா. இந்த சாட்சியும் என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு.
பாருங்க, ஜோமணி அனுப்புன அந்த ராத்திரி போய் வீட்டுல படுத்திருந்தாலாம். படுத்திருக்கும் போது யாரோ அந்த மகளை வந்து தொட்டதை போல இருந்ததாம். அந்த மார்பில் இருந்த எல்லா பசு எல்லா சீழையும் வெளியில கொண்டு வர ஆரம்பிச்சார். அடுத்த நாள் அந்த மகள் வந்து சாட்சி சொன்னாங்க, எனக்கு இப்ப ஃப்ரீயா இருக்கண்ணா. உடைய தாயார் சொன்னாங்க, என் மக பல வருஷத்துக்கு பிறகு, பல மாசத்துக்கு பிறகு நேத்து ராத்திரி தான் நல்லா நிம்மதியா தூங்கி இருக்கிறா. இன்னைக்கு அந்த புள்ள சென்னையில ஒரு ஸ்டாஃப் நர்ஸா வேலை செஞ்சிட்டு இருக்கிறா. நீ எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் சரிதான், யாராவேனா இரு, உன்னை பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டார். உன்னை இன்னைக்கு தட்டி தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். நீ நிராகரிக்கப்பட்ட பிள்ளைதான், நிராகரிக்கப்பட்ட பையன்தான், நிராகரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைதான் நீ. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன்னை உயர்த்த போறார். ஆமென். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ. ஏசப்பா செய்தாரே. கையை தட்டி பாடுவோம். ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போறார் மகளே. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவ அபிஷேகம் உன்னை மூடும். கால்கள் தள்ளாட விட மாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். கால்கள் தள்ளாட விட மாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். சொல்லுங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ. ஏசப்பா எல்லாரும் எல்லாரும் செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ. ஏசப்பா செய்தாரே. ஆமென். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ. ஏசப்பா சொல்லுங்க சொல்லுங்க, செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ. ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை
செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ, ஏசப்பா செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ, ஏசப்பா செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா ஏசப்பா செய்வாரே. அல்லேலூயா. தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறவர். ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். அவர் உங்களை தெரிந்து கொண்டதினால் நீங்கள் விசேஷமாய் மாறப்போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்களேன். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தயவுள்ள சித்தத்தின்படி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிராகரிப்பு உன்னுடைய முடிவு அல்ல, ஒதுக்கப்படுதல் உன்னுடைய முடிவு அல்ல, தள்ளப்படுதல் உன்னுடைய முடிவு அல்ல. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல அந்த 20வது வசனத்தை படிச்சீங்கன்னா சொல்லுவான் பாருங்களேன், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க. யோசேப்பு சொல்லுவார், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நான் சொல்றேன், நன்மையாக முடிய பண்ணுவார். உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம், உன் வாழ்க்கையில ஒரு எழுச்சி, உன் வாழ்க்கையில ஒரு உத்வேகம். தேவன் உன்னை கைவிடுகிறதற்காக அழைக்கல. இஸ்ரவேலே, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். நிராகரிப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பின்னாடி வருகிற நன்மைக்கு நீங்கள் ஒப்பிடும் போது இக்காலத்து பாடுகள் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறார். தேவன் உங்கள் இருதயத்தை அறிகிறார். தேவன் உங்களை பயன்படுத்த துடிக்கிறார். தேவன் உங்களை மேன்மையாய் வைக்க ஆசைப்படுகிறார். நிராகரிப்பு முடிவு அல்ல. நிராகரிப்பு என்பது முடிவு அல்ல. மனிதர் சொல்லுகிற வார்த்தைகள் முடிவு அல்ல. 18 வயசுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாள் ராத்திரி நான் கல்லறையில தான் படுத்திருப்பேன். ஒவ்வொரு நாள் ராத்திரி நான் சுடுகாட்டுல தான் படுத்திருப்பேன். மகளே, மகனே, என்னை சங்கிலியில கட்டி வச்சிருப்பாங்கயா. ஏதோ யாரோ என்னை அனுப்பி நான் ஊழியம் செய்யல, யாரோ ஏதோ ஸ்தாபனை அனுப்பி நான் ஊழியத்துக்கு வரல. என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா எல்லாரும் நினைச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு 6 மாத காலம் நான் பெட்ல அட்மிட் ஆயிருப்பேன். ஒரு வருஷத்துக்கு என்னுடைய உடம்புல நிறைய இடங்களில் தீக்காயங்கள் இருக்கும். இப்பயும் இருக்கு என் கையில. என்னையே நான் சுட்டுப்பேன். என் வாழ்க்கையை நானே முடித்துக் கொள்ள நினைத்து தான் ஓடிக்கொண்டிருந்தேன். நிராகரிப்பு, நிராகரிப்பு, குடும்பத்தினுடைய வறுமை, எனக்குள்ள இருந்த போராட்டங்கள், மாந்திரிக காரியங்கள். என்ன சங்கிலியில கட்டி வச்சிருப்பாங்க. அணைக்காட்டுல நான் படிக்கும் போது, ஹாஸ்டல்ல படிக்கும் போது, கல்றை பக்கத்திலே கல்ற, அந்த கல்றையில போய் படுத்தான் தூக்கமே வரும். என்னோட லைஃப் அப்படிதான். ஒரு நாளைக்கு என்ன 5 சினிமா பார்ப்பேன். ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தில் இருந்தவன் நான். நடுநிசி காட்சி பார்க்காம தூக்கம் வராது. பாவத்தை தேனை போல நான் பருகினேன். நோக்கம் என்ன தெரியுமா? வாழணுங்கிறது இல்ல, சாகணுங்கிறதா நோக்கம். எது செஞ்சாலும் விளங்காது, எந்த காரியம் பண்ணாலும் தொலங்காது. யாரெல்லாம் நேசிக்கணுமோ முதுகுல குத்துவாங்க. என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்ததுங்க. என் வாலிபம் என்னை கசக்க வைத்தது. விரும்பாத நேரம், யோசிக்காத நேரம். அப்பாவோட அன்பை ருசிச்சேன், ஆண்டவருடைய அன்பை ருசிச்சேன். ஒரு தெய்வம் இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற அசுத்த வல்லமைகளை விரட்ட முடியாம கஷாயத்தை வாங்கி வாயில ஊத்துவாங்க. அனந்தமங்கலம் பகுதியில் இருக்கிற ஒரு மந்திரவாதி கஷாயத்தை கரைச்சி லிட்டர் கணக்கில் வாயில ஊத்துவார். சவுக்கால அடிப்பாங்க. பொறையாறுல இருக்கிற ஒரு சர்ச், பேர் சொல்ல விரும்பவில்லை, எனக்குள்ள இருக்க பேயை விரட்ட முடியாம கட்டி வச்சு சவுக்கால அடிச்சிருக்காங்க. என்ன குச்சால் அடிப்பாங்க. நல்லா கவனிங்க. நான்
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பேசுறவன். ஆமென் சொல்லுங்க. யாரை அனுப்பிலாம் பேசல, நான் மதத்தை பேசல, எனக்கு அது அவசியம் இல்லை. நான் மன்னவரை குறித்து பேசிட்டு வரேன். அவர் அழைச்சாரு, சேர்த்துக்கிட்டாரு, பயன்படுத்துறாரு, உயர்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் உங்களுக்கு இன்னைக்கு போதுமானவராக இருப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாரு, டேஸ்ட் பண்ணிப்பார், டேஸ்ட் பண்ணிப்பார். என்ன தொடுங்கப்பான்னு சொல்லு. உங்க கையில ஒரு வல்லமை இறங்கி வரும், உங்களுடைய தலையில ஒரு வல்லமை இறங்கி வரும். உங்கள் பலவீனங்கள் அந்த இடத்துல அப்சென்ட் ஆகும். நீங்க பாப்பீங்க, நீங்க பாப்பீங்க. உங்க வாழ்க்கையில பல மகாபெரிய மாற்றங்களை பாப்பீங்க. என் ஊழியத்துல நடக்காத அற்புதங்களே கிடையாது, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. மரித்தோரை தான் உயிரோட எழுப்பல, அது எழுப்புவோம். ஆமென் சொல்லுங்க. அந்த நாட்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். எவ்வளோ பேர் வாழ்க்கை இடிஞ்சு போய் HIV நோய், பல பிரச்சனை, கேன்சர் பேஷண்ட். என்ன காரணம் தெரியுமா? எஸ்ஐயா 53:5 சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். உனக்காக எனக்காக தம்மை துறந்து இங்க வந்தார், இந்த பூமிக்கு வந்தார். தம்முடைய மகிமையெல்லாம் துறந்தார், பிதாவினுடைய மகிமையை துறந்து சிலுவையில தொங்கினார். 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினார். உனக்காக எனக்காக 18 கிலோமீட்டர் சுண்ணாம்பு பாறையில ஏறக்குறை 150 எடை கொண்ட சிலுவையை தூக்கிட்டு போனார். ஒரு இடத்துல அடிபட்டா, கசையடி அடிச்சா 39 இடத்துல காயப்படுமா. வேதனை. எதுக்கு தெரியுமா? இப்படி ஒரு பசுமை இறங்கும். 2026 வருஷம் 15ஆம் தேதி ஒரு கூட்டம் வரும், என்னை தேடும். இன்னைக்கும் அவருடைய காயங்கள் ஆறாததா தான் இருக்கு. என்னை தேடும், இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடும். உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய தழும்புகளாலே சுகம் என்று சொல்லும். நான் மனிதன் புறக்கணித்தது போல புறக்கணிக்க மாட்டேன். ஓடோடி வந்து என் ஜனங்களை தொடுவேன், ஓடோடி வந்து என் பிள்ளைகளை நான் தொடுவேன். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் கட்டளையிடுவேன். கர்த்தருடைய பிளான் அது வேற லெவல் பிளான். ஆமென் சொல்லுங்களேன். அந்த தெய்வம் இன்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தேவனா இருக்கிறார், நம்முடைய தேவனா இருக்கு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொட போறாரு. தேவனுடைய வல்லமை உங்களை தொட போகுது, தேவனுடைய மகிமை உங்களை தொட போகுது. நீங்க நினைக்கிறீங்க நிராகரிப்பு, அந்த நிராகரிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. யாருக்கு தெரியும்? இங்கிருந்து அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எழும்புவீர்கள். நீங்க இப்படி உட்கார்ந்தீங்கன்னா எழும்ப முடியாது. ஆமென் சொல்லுங்க. இங்கிருந்து, இந்த சீர்காழி பட்டணத்திலிருந்து, இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் எழும்புவார்களாக. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வல்லவர்கள் எழும்புவார்களாக. கர்த்தருடைய நாமத்தினாலே மரித்தோரை எழுப்புகிற கூட்டங்கள் இங்கிருந்து, இந்த மாவட்டத்திலிருந்து, இந்த சீர்காழி பட்டணத்திலிருந்து எழும்புவார்களாக. நான் பிரசங்கிக்கிற இயேசு அவர் வார்த்தையில் மாறாதவராய் இருக்கிறார். அவர் வார்த்தையில் மகத்துவமுடையவராய் இருக்கிறார். அவர் சொன்னது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்காது. சொன்னதை செய்து முடிக்கும் வரை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். என் வாழ்விலே பீட்டு மட்டும் போட்டுருக்கோம். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். இந்த ஒரே ஒரு தேவைதான். அன்பான தேவன் முன்னாடி வாங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார், நல்ல கையது முன்னாடி வேகமா வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் இல்ல. என்னோடு வருவதினா சொல்லுங்க, சொல்லுங்க. என்னோடு வருவதி கைத்தட்டு, கைத்தட்டு, கைத்தட்டு. என்னோடு வருவதினா தேவா நீதினால் விசேஷித்தவன் ராஜா. சொல்லுங்க, சொல்லுங்க. தேவா
பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையிலே என்ன முடிக்கணும் என்ன முடிக்கணும் என்ன முடிக்கணும் என்ன முடிக்கணும் கூட வருது மாறாவின் நீரை என்னோடுண்டு மாறாவின் நீரை அக்கினி 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 மாறாவின் நீரை தேனாக வாழண்டே சொல்லுவாங்க வாழண்டே சொல்லுவாங்க வாழண்டே சொல்லுவாங்க மாறாவின் நீரை தேனாக மாற்ற என் நேசர் என்னோடுண்டு மாறாவின் நீரை தேனாக glory 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 ஓ மாறாவின் நீரை தேனாக மாற்ற என் நேசர் என்னோடுண்டு எதினா நீ என்னோடு வருவதினா எதினா நீ என்னோடு வருவதினா எதினா நல்ல கையை தட்டி என்னோடு நல்ல உற்சாகமா கையை தட்டி எதினா நீ என்னோடு வருவதினா அடுத்த ஸ்டான்ஸ் மேக ஸ்தம்பம் மேலிருந்து இருந்து பாதுகாக்குது பாதுகாக்க பகல் எல்லாம் கூட செல்லுது மேக சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது ஓ ஓ பாதுகாக்க ஓ பகல் எல்லாம் அகிரி கூட அகிரி 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 அதுபோல் அகிரி பெண்கள் பெண்கள் கையது 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 கொல்லாதாது பிசாசினால் மன்றாது நல்ல கையை தட்டி வா 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 வெளியே 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 அதுபோதும் என் வாழ்விலே மாறாவின் நீரை Yes, glory. தேவ வல்லமை இறங்குவதாக மாறாவின் நீரை தேனாக வாழ்க்கைய கத்த இனிப்பா இனிப்பா ஆச்சரியமா ஆச்சரியமா மேன்மையா மாத்த போறாரு கையெழுத்தி தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது தாகம் கொண்ட கண்களையும் கூட செல்லுது தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது அதை கட்ட கண்களையும் கூட கூட செல்லுது என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். நல்ல உற்சாகமா. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் உங்க ஏக்கங்களை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். விடுதலை 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 ஓ, மகிமை தேவ மகிமை இறங்கி வரட்டும். தேவ மகிமை இறங்கி வரட்டும். தேவ வல்லமை இறங்குவதாக. தேவ வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் Jesus, 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 Jesus. நீ என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையிலே இன்னும் நீங்க துதிக்கின்ற இந்த வேளையில கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரும் நிரப்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ வல்லமை ஒவ்வொருவரும் நிரப்பட்டும். Glory, glory, glory. அக்கினி எரியட்டும் அக்கினி எரியட்டும் அக்கினி எரியட்டும் அக்கினி எரியட்டும். தேவ அக்கினி இறங்கி வருவதாக. அப்பா மாத்திர நீ பலனுடைய நீ மாறுவாய் என்னோடு வருவதினா எதினா நீ என்னோடு வருவதினா எதினா
செல்லுது. Jesus தேவ name. சமூகமே Jesus என்னை name. பாதுகாக்குது. பாதுகாத்த பகலெல்லாம் கூட செல்லுது. ஆவியில நிரம்பி எல்லா ஆவியில நிரம்பி எல்லா ஆவியில நிரம்புங்க ஆவியில நிரம்புங்க ஒரு ஆவியில நிரம்புங்க ஓ தேவ வல்லமை இறங்கி வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகளை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமை கட்டுகளை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமை வியாதிகளை குணமாக்குகிற கர்த்தருடைய வல்லமை Send the power, power, the Holy, Holy. வெட்டுக்கொள்ள கிருபை. வெட்டுக்கொள்ள. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என்னாளிலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும். சொல்லு, சொல்லு, அது போதும். அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என்னாள். அதனால கிருபை. நாகப்பட்ட தேவதன வானம் பார்த்தது. அவர் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. அவர் கொண்ட தேவதன வானம் பார்த்தது. அவர் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. கண்ணை மூடிக்கோங்க. ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் ஏக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றுகிறார் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார் சந்தோஷம் நான் காணுவேன். என்னோடு வருவார் சந்தோஷம் நான் காணுவேன். நீ என்னோடு வருவதினால் என்ன ஆவில நிரம்பி என்ன ஆவில நிரம்பி என்ன ஆவில நிரம்பி ஒரு விடுதலை கேளுங்க ஒரு சுகத்தை கேளுங்க ஒரு அற்புதத்தை கேளுங்க ஒரு அதிசயத்தை கேளுங்க நல்ல கையை தட்டிங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி கை தட்டி கை தட்டி ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடட்டும் 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 தொடட்டும். கையை தட்டும் போது ஒரு விடுதலை விடுதலை. இது எதினா என்னோடு வருவதினால் நீர் என்னோடு கொடுத்துருங்க. அற்புத சுகம் உண்டாகட்டும். விடுதலை கொடுத்துருங்கப்பா. இன்னையோட அந்த பெயின் விலகட்டும் விலகட்டும் விலகட்டும். இந்த பிள்ளைக்கு இருக்கா இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்கள் சாப பலவீனங்கள் சாப வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அந்த வலிகள் இப்பொழுது மறைந்து போகிறது மறைந்து போகிறது. ரைட் now ரைட் now ரைட் now இருந்து பாதுகாக்குது. அதை காட்ட பகலில் எல்லாம் கூட செல்லு. ஏசப்பா இந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். Be healed. Be healed. Be healed. அம்மா உங்க கால்களை திப்பு திட்டு திட்டா அப்படியே கருத்து போகுது. ஏசப்பா உங்களை சுகமாக்குறாருமா. உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரைட் now பா பா இல்ல கட்டு மறையுது. சாப கட்டு மறையுது. Come out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை. மாறாவின் நீரை மகளே என்ன நடந்துச்சு? ஒர்க் பண்ணுங்க. வேடிக்கை பார்க்கிறதுக்கு நீ யூனிஃபார்ம் போடல. செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க. என்ன மாற்றம் மாற்றம் ஆயிட்டாமா மகளே மாற்றம் ஆயிட்டா? ஆண்டவருடைய எரிந்து போ. மேல மேல கொண்டு மேல கொண்டு வந்த பிள்ளை மேல கொண்டு வா. மேல கொண்டு வா மேல கொண்டு வா. என்ன மகளே உன் பேர் என்ன? நல்ல கிட்டக்க மைக் வச்சு சொல்லுங்க. என்னோட பேர் ரெபேக்காள். இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. என்னோட பேர் ரெபேக்காள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிளியரா இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. மீட்டிங்க்கு நேத்து வர சொல்லி அம்மா இந்திரா அம்மா சொல்லி இருந்தாங்க. என்ன ஊர்ல இருந்து வந்தீங்க? சிதம்பரத்துல இருந்து வந்திருக்கோம். மைக்க கிட்ட வச்சு பேசுங்க. சிதம்பரத்துல இருந்து வந்திருக்கோம். சரி. நேத்து என்னால வர முடியல. ரொம்ப மரண பயம். 8 மாசமா ஐயா சொன்ன மாதிரி எனக்குள்ள எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பாடுங்க யார்கிட்டயுமே சொல்ல
அவங்க என்ன சொல்லி ரொம்ப ட்ரீட்மெண்ட் பார்த்து தஞ்சாவூர் அனுப்பிச்சு வச்சாங்க. அங்க போய் திரும்பி டேப்லெட்லாம் கொடுத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருந்தேன். நான் எவ்வளவு பயப்படுவேன்னு அவங்களுக்கே தெரியும். நான் பயப்படும் போதுலாம் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் கூட இருக்காது ரெபேக்கா, நீ கவலைப்படாத, ஆண்டவரை பிடிச்சிக்க, அவர் வசனத்தை பிடிச்சிக்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். இப்போ ஐயா ப்ரேயர் பண்ணும்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா என் வலியெல்லாம் நீங்க உணர்ந்துருக்கிறீங்க ஆண்டவரே, என் இதயத்தெல்லாம் நீங்க பார்த்திருக்கீன்னு சொல்லும் பொழுது ஏதோ பரிசுத்த ஆவியானவரை தொடும் பொழுது எனக்குள்ள ஒரு மாற்றம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. கை நல்லாயிட்டமா? இன்னைக்கு நான் உணர்ந்தேன். கையை தட்டி அதை இன்னைக்கு நான் நாமத்தை கேட்பவரே, ஓ நீரே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொண்ட 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 அந்த வெரிகோஸ் பெயின், அது பொல்லாத ஆவி, அது பொல்லாத ஆவி. இந்த பலவீனப்படுத்துகிற காரியங்கள் இந்த மகளை விட்டு வெளியேறி இருக்கு ரைட் நவ. Thank you wonderful Jesus, thank you wonderful Jesus. அற்புத விடுதலை கொடுத்திருக்காய், ஸ்தோத்திரம். கையை தட்டுங்களேன். மகள்கிட்ட மைக்க கொடு, மகள்கிட்ட மைக்க கொடு. மகளே உன் பேர் என்ன? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா. என்ன பண்ணிச்சு உனக்கு? கால் வலி நிக்கவே முடியாது என்னால. நிக்க முடியாது. எவ்வளவு வருஷம்? 2 வருஷமா. 2 வருஷமா. இப்ப என்ன நடந்தது மகளே? இப்ப நிக்க முடியுது. நிக்க முடியுது. ஏன் காலை போட்டு உதறிட்டு நின்ன? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அபிஷேகத்தை. கர்த்தர் உன்னை தொட்டிருக்கிறாரு. ஆமென். அங்க ஏதாவது வெளியில போன மாதிரி இருந்துச்சா? என்ன எப்படி பார்த்தாத? வெளியில போன மாதிரி இல்ல. என்னால கண்ணை திறந்து பார்க்கவே முடியல. பார்க்கவே முடியல. ஏதோ விலகிடுச்சு. ஆனா கர்த்தர் நல்லவர். கால் நல்லா ஆயிட்டு. இப்போ காலை மடக்கி காட்டு. உனக்கு வெரிகோஸ் பெயின் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இங்க யாருக்கு தெரியும்? சபைக்கே தெரியும். கையை தட்டி மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி. எல்லாரோட கையை உயர்த்தி அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. எல்லா உள்ளமும் உடையுது பாருங்க. சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. ஏசையா. ஐயா உங்க பேரு? விக்டர் ராயப்பசாமி. விக்டர் ராயப்பசாமி. என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு இப்போ? எனக்கு நான் சுகர் அதிகமாக இருக்குது, ஆற்று பிரச்சனை. எனக்கு டாக்டர் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. 6 பிளாக் இருக்குன்னு சொன்னார். நீங்க உங்க பிரச்சனை என்கிட்ட சொன்னீங்களா ஏற்கனவே? அது ஏற்கனவே சொன்னேன். டாக்டர் வந்து காப்பாற்ற முடியாது, இது 6 பிளாக் இருக்குது, அது வந்து ஒன்றும் ஆஞ்சியோ பண்ணாங்க, கால் வரையும் பண்ணாங்க, பண்ணி இது பண்ண முடியாதுன்னு ரிவர்ஸ் எடுத்துட்டாங்க. 6 பிளாக் இருக்குது, அதனால நீங்கள் டேப்லெட்டை தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும், இதை அவங்கள காப்பாற்றுறதுக்கு டேப்லெட் ஒன்று தான், அதை தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என் பையன் வின்சென்ட் வந்து நேற்றுங்க வந்திருந்தார். அவர் வந்து நீ வாப்பான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு நேற்றே கூப்பிட்டாருன்னு கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை ஆகிட்டேன். இன்னைக்கு எப்படியாவது போயிடணும்னு ரொம்ப போராடி வந்தேன். இங்க வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னது சுகர் அதிகமா இருக்குன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனா என் ஆற்று பிரச்சனை சொல்லி மனதுருகி. உடம்புல மாற்றம் இருக்கா? மாற்றம் இருக்கு. அதிசயம் செய்பவரே. இவரை நான் ஒரு நாள் கூட நேரா பார்த்ததில்லை. போன்ல 2 தடவை பேசியிருக்கிறார். 10 நாளா ஐயா உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும், நீங்க கொடுங்க, உங்களை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். என்னால் பார்க்கவே முடியல. இன்னைக்கு நான் ரூமை விட்டு வெளியில வந்தேன், ஓடி வந்து இவரை நான் பார்த்ததே கிடையாது, யாருன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சோங்க எப்படி அழுகுறாரு பாருங்க. நீ நினைக்கிற மாதிரி இவர் சாதாரண ஆள் கிடையாது. மைக்ல சொல்லக்கூடாது. இவர் ஒரு கட்சியில் இருக்கிறவரு, பிஜேபியில் இருக்கிறவரு. இவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்து நான் கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் சுகப்படுத்தவும் ஆறுதல் படுத்தவும் அவர் போதுமானார். ஐயா உங்க கண்ணீரை கடைசியா சிந்திரிங்க, விட்டுருங்க. இதுக்கு பிறகு நீங்க சிரிக்கணும், ஜாலியா இருக்கணும். கையை தட்டி இந்நோய்களை
அப்பா சொல்றது கரெக்டா? கரெக்ட் தான் எல்லாமே கரெக்ட் தான். எல்லாமே கரெக்ட் தான். இப்படி அவர் அழுவாரா யாட்டியாவது? இல்ல இது வரைக்கும் அழுது நான் பார்த்தது இல்ல. இந்த பார்த்ததே கிடையாது. கடினமான மனுஷன். அப்பா உடைக்கிறார் பாருங்க. நேத்து இந்த தம்பி ஆண்டர் தொட்டாரு. இந்த தம்பி இன்னைக்கு வேணுமா அந்த மகிமை? மைக்க வாங்கிங்க, மைக்க வாங்கிங்க. இன்னைக்கு வேணுமா? கையை உயர்த்து. ஆண்டவரே இந்த குடும்பத்தை கர்த்தர் வேறு பிரிக்கணும். எல்லாரும் தம்பிக்கு நேர கை நீட்டுங்க. பிடிச்சுக்கோ. தேவனுடைய வல்லமை இந்த மகனை தொடட்டும். பெற்றுக்கொள்ளது கிருபையா. Jesus name the holy. என் கண்ணீரை சொல்லுங்க சொல்லுங்க. பா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசுயா. சொல்லுங்க வாயத்தை அப்படியே அன்பை உணர்ந்து. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே. கோர்ட் கேஸ் ஒரு விஷயத்தை அப்பா சொல்றார். கோர்ட் கேஸ் லேண்ட் ப்ராப்ளம் ரொம்ப வருஷம் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி வந்திருக்கிற ஒரு ஃபேமிலி கையை வெட்டுங்க. ஒரு ஃபேமிலி நான் சொன்ன நல்லா கவனிங்க. ஒரு ஃபேமிலியா வந்திருக்கிறீங்க. ஓடிவா தம்பி. உங்க வீட்டுக்காரம்மா எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? எத்தனை வருஷம் பிரச்சனை? 4 வருஷம் பிரச்சனை. இங்க வாங்க இங்க வாங்க இங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. இருங்க இருங்க இவங்க இல்ல. மேல வாங்க மேல வாங்க மேல வாங்க மேல வாங்க. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி எல்லாரும் பாடுங்க. அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம். 3 வருஷமா லேண்டா அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவர். இயேசுவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தருபவரே தேவ மகிமை இவர்களை தொடட்டும். ஸ்தோத்திரம் இயேசுயா. வருகிற நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆண்டவர் முன் குறிக்கிறார். கட்டு உடையுது. உமக்கு பிரியமான கையை உயர்த்திக்க மகளே. அப்படி இருக்கிறீங்க இன்னும் இருக்கிறீங்க. முன்னாடி வாங்க. ஹார்மோன் இன்பேலன்ஸ் இன்னும் இருக்கிறீங்க. மொத்தம் 6 பேர் இருக்கிறீங்க. வாங்க வாங்க வாங்க. எனக்கு கற்று தாரும் தெய்வமே. மொத்தம் 6 பேர். ஆவியான சொல்றேன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் யூட்ரஸ் பெயின் செம்மையான யூட்ரஸ் பெயின் வாங்க. வேண்டுமே. அது ஒரு மரணத்தை போன வலி. அதுதான் ஹார்மோன் இம்பேலன்சிங். 3 4 இன்னும் 2 பேர். அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே மேக ஸ்தம்பமே